முறையானது இல்லை, பேச்சு இதாக இருக்குது. அதுக்கு ஏன் சேஸ் நம்பர் ஏன் குத்திக்கணும்? வேற ஏதாவது நம்பர் ஏதாவது மாற்றி வச்சிருக்கீங்களா தலைவர? இங்கே இல்லை, நான் ஏதாவது வேற எழுதி போட்டிருக்கேனே. அது ஏன்னா அதையும் எடுத்துங்க. அந்த இது நம்பர் அழிச்சிருக்காங்க, ஃப்ரண்ட்லேயும் அழிச்சிருக்காங்க, பேக்லேயும் அழிச்சிருக்காங்க. வேற ஏதாவது வச்சிருக்கீங்க? வேற பக்கம் ஏதாவது போய் எழுதி போட்டிருக்கீங்களா? எஃப்சி என்னைக்கு காட்டினாங்க? எஃப்சி கார்டு இந்த வண்டியில் எஃப்சி கார்டு மாதிரி இருக்கா? பேப்பர் இல்லை. எஃப்சி 27 இருக்கு. நம்பர் எல்லாம் எஃப்சி எப்படி காட்டினீங்க? பெயிண்ட் அடிச்சு போட்டீங்களா? அது ஏன் எஃப்சி காட்டிருக்காங்கன்னா ஓனர் நம்பருங்க. இங்கே ஓனருங்க தம்பி வணக்கம். டயரா சார்? நானும் டிரைவர் தான் சார், நானும் வண்டி ஓட்டணும் தான். சரியா, இது டயரா? நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு பொருளை கொண்டு போகிறீங்க, அந்த காலதாமதம் அந்த டைம்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும்ல. நீங்கள் 6 மாதம் ஒட்டு மொத்தமாக 6 மாதம் எக்ஸ்ட்ரா ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த எம்எல்ஏ தான் பேசுகிறேன். ஏமா இதில் டயரு ஓகே, இந்த சேஸ் ஏமா சேஸ் நம்பர் கொத்திருக்கு இந்த வண்டியில்? இல்லை இதில் எப்படி சேஸும் கொத்துனாக்கு என்ன காரணமா? இல்லையாம்மா, நான் பக்கத்தில் இருக்கம்மா, நானும் டிரைவர் தான் பார்த்துட்டு இருக்கேன். தெளிவாக கொத்திருக்கு. உங்கள் டிரைவர் சார் தான் சொல்லியிருக்காரு. டிரைவர் சார் அது கொத்திருக்கா இல்லையா சார்? இங்கே வாங்க வாங்க. இல்லை அவருக்கு சாருக்கு தெரியல, சொல்லணும்ல. கொத்திருக்கா இல்லையா? அது என்ன பண்ணிருக்கு சார்? என்ன சொல்றாருன்னா பெயிண்ட் அடிச்சிருக்குன்னு சொல்றாரு. பெயிண்ட் அடிச்சிருக்கா கொத்திருக்கா? எது அது எப்படி இருக்கு? சொல்லி விட்டுருக்கா? சார் வணக்கம், கேக்குதா? அது வந்து கொத்தி விட்டுருக்கு சார். ஏதாவது ஒரே பேர்ல எதாவது லாரி ஓடுதா? இல்லை பார்த்து தான் வந்திருக்கேன். தெளிவாக நம்பரை கொத்தி வேணா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து விட்றேன். கொஞ்சம் பார்த்துட்டாங்க, லைனில் வரீங்களா? இல்ல இது எதுக்கு கொத்திருக்காங்க சார்? இந்த முறைப்படி சுரண்டல சார். கொத்திருக்கு, நம்பர் அழிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்ப இருங்க, சாருக்கு லொகேஷன் போட்டோ எடுத்து அனுப்பி. எஃப்சி காட்டும் புரியல. ஸ்டிக்கர் எடுத்து கொடுக்க ரைட்டு சார். இது கொத்திருக்கு. நான் வேணா இப்போ வேணா ஆடியோ சாருக்கு அனுப்பிவிட்ருக்கேன். உங்கள் ஆடியோ வந்து செக் பண்ணி இந்த லாரி உண்மையில் முறையானதான்னு சொல்லி நான் செக் பண்ண சொல்லிடுறேன். சரியா? ஆனால் தெளிவாக கொத்திருக்கு. நான் எல்லா லைவில் தான் இருக்கேன். அத்தனை மீடியாவும் கையில் இருக்குது. நான் எல்லோரும் முன்னே தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? உங்கள் பேர் சரி முச்சர். ஓகே ஜி. இது வந்து கொத்தலை. நீங்கள் சொல்கிற ரீசன் என்ன? இவ்வளோ அனுப்பிவிட்டு கொத்தலைன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே சார்? இது வந்து வண்டி கொத்தல. எஃப்சி காட்டத்துல நம்ம சுரண்டி காட்டுவோம்ல சார். இது அவங்களுக்கு இந்த வண்டி தானே கன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல எஃப்சி காட்டுறதுக்கு. சுரண்டனா நம்பர் அழியாது சார். சுரண்டை வந்து ஏதோ வச்சு சொன்னீங்க, லைட்டாக இது பண்ணுவோம். இது வந்து பெயிண்ட் அடிச்சிருவாங்கல்ல முதல்ல வண்டி ஃபுல்லோ. ஆமாம். எம்எஸ்சி பெயிண்ட் இருக்குல்ல, எம்எஸ்சி பெயிண்ட். அப்போ அந்த நம்பர் தெரியல சார். அது வந்து ஏன் கொத்தி இருக்கு சார்னு கேட்க. நான் வேற ஒன்று கூட கேள்வி தான் கேட்க. கொத்தினா அந்த நம்பரை வந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்ல வரேன். நம்பரே தெரியாமல், கேஸ் நம்பர் தெரியாமல் மறைக்கப்பட்டதுன்னு என்னோட இதை நான் கேட்குறேன். சார் நீங்க இந்த லாரி அடிங்க, அடிச்சு பார்த்து இல்ல பார்த்து உங்க சேஸ் நம்பர் எல்லாம் இருக்கு தெரிஞ்சிரும். இந்த வண்டியில புக் இருக்குல்ல, இதே சேஸ் அந்த நம்பர்ல சேஸ் நம்பர் இல்லை சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல சேஸ் நம்பர் வந்து இதில் இருக்குன்னு தெரிஞ்சால் நான் பார்த்துக்குவேன். சேஸ் நம்பர் தான் செக் பண்ணேன், இல்லைன்னு சொல்கிறேன். சேஸ் நம்பர் தெரிஞ்சால் நான் ஏன் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு பேச போகிறேன்? அது தெரியாதான் உங்கள்கிட்ட நான் ஃபோன் அடிச்சு பேசுகிறேன். இல்லைன்னா சேஸ் நம்பர்னு சொல்லி போட்டோ எடுத்து நான் கிளம்பி வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா முறை, அதாவது இப்போ நீங்கள் முறையாக வச்சிருக்கலாம், இங்கே முறையெல்லாம் இருக்குது, அதான் என்னென்னு செக் பண்ணுறேன். ஏன்னா முறையில்லாத லாரி நம்ம ஏரியாவில் ஓடக்கூடாது இல்லை. ஓகே சரி ரைட் சார். நான் பேசிட்டு உங்களுக்கு எங்கே தூத்துக்குடி என்ன சார் சம்பந்தம்? இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க. ஒரு மொத்தமாக சார் கார்த்திகை ஆண்டர் பேச தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே டெண்டருக்கு 5 வருஷம் எடப்பாடி ஆட்சி கொடுத்துட்டாங்க. இல்லை நம்பர் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லையா சார்? இது பார்க்க எதாவது இருக்குல்ல தான் கேட்கேன். சரி அனுப்பிவிடுங்க, வாட்ஸ்அப் அனுப்பிவிடுங்க. நம்பர் அனுப்பிங்களா? பின்னாடி சைடில் தான் ஒன்று வச்சுருக்கோம். நானே டிரைவர் தான். தேசிய முறை நானே பார்த்துருவேன். சரியா? நானே டிரைவர் தான். உடனே கேன்சல் பண்ணுறேன். நம்மளுக்கு அதிகரிச்சு இது பண்ணுறேன் சார். இவங்க வேற 2 ஒன்றும் டயர் பாதிப்பு இல்லை. வண்டிக்குன்னா இதெல்லாம் வண்டி ஈரெல்லாம் இருக்கா இல்லையா? வண்டி எல்லாமே 16 வண்டி அப்படி தானே. சரி, இந்த ஆயில் பாக்கெட் ஏன் கிடக்கு? கடைக்கு லூஸ் கிடைக்கும். எந்த கடைக்கு? சிவகால போகுது.
இருக்கு அதான் சார் நம்ம இதுலேருந்து ஸ்டாண்டர்டைசேஷன் வரும்போது நம்ம வெயிட் பண்ணி தான் கொடுக்கணும். அது அதான் எங்கே வெயிட் எங்கே வச்சிருக்கீங்களா இருக்கு சார் சார். 8 வருஷம் கிட்ட இதே இன்னும் இது கொடுக்கல கான்ட்ராக்ட் கொடுக்கல சாக்கு சாக்கு அது ஜிஆர்எம்ல டெண்டர் விட்டுருக்காங்க நான் எடுக்க வரல. என்ன காரணம் இது கால தனியாத்திரமா எடுத்து அடிப்படை தன்மை எவ்வளோ காலமாக அது மாற்றாமல் இருக்கேன் வராது தண்ணி 40,000 கட்ட சொல்லு நீங்க வேற. இப்போ கேன்சல் பண்ணி ஆரம்பம் இல்லை நான் இது பண்ணுறேன் சம்மந்தம் இல்லாமல் இது பேசுகிறாங்க ஆரம்பத்தில் பேசி கேன்சல் பண்ணி இந்த டயர் நான் லொக்கேஷன் இது பண்ணுங்க வேறு வண்டிலாம் கண்டிஷனு இந்த வண்டி இருக்குது வண்டி இது இல்லாமல் இருக்குது சார் இவங்க போய்ட்டு நான்